ஊட்டிக்கு வந்தால் இந்த 2 இடங்களை தவறவிடக்கூடாது என்று அனைவரும் சொல்வார்கள். இன்று நாம் பார்க்கப் போவது ஆயிரக்கணக்கான மலர்கள் மலர்ந்திருக்கும் ஊட்டி அரச தாவரவியல் பூங்காவும், மலைகளின் நடுவே அமைந்துள்ள அழகிய ஊட்டி ஏரியும். வாருங்கள், இந்த அழகான பயணத்தை ஒன்றாகத் தொடங்கலாம். Learn தமிழ் தமிழ் கற்போம். இது லேர்ன் தமிழ் டிராவல் வீலாக்ஸ். பயணம் இனிதே தொடங்கட்டும். மதிய உணவை முடித்துவிட்டு தற்போது நாங்கள் வந்திருப்பது ஊட்டி அரசு தாவரவியல் பூங்கா. 1848ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பூங்கா சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஊட்டியின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். படிக்கட்டுகள் போல அமைக்கப்பட்ட பசுமையான புல்வெளிகள், வண்ணமயமான மலர்கள், அரிய தாவரங்கள் என எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகே கண்களை கவர்கிறது. ஊட்டி பூங்கா போவோமே, ஓடி ஓடி பார்ப்போமே, வண்ண மலர் சிரிக்குதே, வானம் கூட அழைக்குதே. சிவப்பு ரோஜா மலருதே, சின்ன தேனி பறக்குதே, பச்சை புல்லில் நடப்போமே, பட்டாம்பூச்சி ரசிப்போமே. ஊட்டி பூங்கா போவோமே, ஓடி ஓடி பார்ப்போமே, வண்ண மலர் சிரிக்குதே, வானம் கூட அழைக்குதே. பேண்ட் ஸ்டாண்டில் இசை கேட்க, பிள்ளை மனம் மகிழ்ச்சி கூட, மெல்லிசை போல காற்று வீச, மரங்கள் எல்லாம் ஆடுதே. இத்தாலியன் கார்டன் பாரு, இன்ப மலர்கள் வரிசை பாரு, வட்ட வடிவில் பூக்கழுத்து, வானவில் போல ஜொலிக்குதே. பழமையான புதை மரமாம், பல்லாயிரம் ஆண்டு கதையாம், கல்லாய் மாறி நின்றாலும் காலம் சொன்ன பாடமாம். உயர்ந்த மரங்கள் ஆடுதே, உற்சா காற்று வீசுதே, சின்ன அணிலும் ஓடுதே, சிட்டுக்குருவி பாடுதே. பூக்கள் நம் நண்பர்களே, மரங்கள் நம் செல்வங்களே, நீரூற்றி வளர்ப்போமே, நல்ல உலகம் படைப்போமே. ஊட்டி பூங்கா போவோமே, ஒன்றாக சேர்ந்து பாடுவோமே, இயற்கை நம்மை சீரிக்கும், இன்ப நினைவை கொடுத்து நிறைக்கும். இந்த பூங்காவில் இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட அரிய தாவரங்களும் பல்வேறு வகையான மலர்களும் வளர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு பருவத்திலும் பூங்காவின் தோற்றம் மாறுவதால் எந்த நேரத்தில் வந்தாலும் புதிதாக ஏதாவது ஒன்றை ரசிக்க முடியும். பூங்காவை சுற்றி பார்த்த பிறகு ஊட்டியின் மற்றொரு அடையாளமான ஊட்டி ஏரியை நோக்கி செல்கிறோம். 1824ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஏரி சுற்றுலா பயணிகளின் மிகவும் விருப்பமான இடங்களில் ஒன்றாகும். இங்கே பெடல் படகு, ரோ படகு, மோட்டார் படகு என பல வகையான படகு சவாரிகளை அனுபவிக்கலாம். ஏரியின் நடுவே மெதுவாக பயணிக்கும் போது சுற்றிலும் பசுமையான மலைகளும், குளிர்ந்த காற்றும், அமைதியான சூழலும் மனதை கொள்ளை கொள்கின்றன. ஏரியை சுற்றி குழந்தைகளுக்கான சிறிய விளையாட்டு அம்சங்கள், குதிரை சவாரி, சிறிய உணவகங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் கடைகளும் உள்ளன. குடும்பத்துடன் ஒரு மாலை நேரத்தை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க ஏற்ற இடம் இது.
நீங்கள் ஊட்டியில் இன்னும் ஓரிரு நாட்கள் தங்குவதாக இருந்தால் பார்க்க வேண்டிய இன்னும் பல அழகான இடங்கள் உள்ளன. பைக்கரா ஏரி, அவலாஞ்சி ஏரி, எமரால்ட் ஏரி, வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட், நீடில் வியூ பாயிண்ட், ஷூட்டிங் பாயிண்ட், குன்னூர், சிம்ஸ் பார்க், லாம்ஸ் ராக், டால்பின்ஸ் நோஸ் என பல இடங்கள் உள்ளன. குழந்தைகளும் பெரியவர்களும் உற்சாகமாக பொழுதுபோக்க வேண்டும் என்றால் தண்டர் வேர்ல்ட் ஒரு சுவாரஸ்யமான இடம். இங்கு டைனோசர் பார்க், ஸ்னோ வேர்ல்ட், வெக்ஸ் மியூசியம், வார்டெக்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட், 5D தியேட்டர், கேமரா மியூசியம், பிக் ஃபுட் மற்றும் லிட்டில் இந்தியா போன்ற பல்வேறு தீம்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கின்றன. புகைப்பட கருவிகளின் வளர்ச்சியை ஒரே இடத்தில் பார்க்கும் ஒரு சிறிய கால பயணம் போல கேமரா மியூசியம் அமைந்துள்ளது. பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய கேமராக்கள் முதல் பல்வேறு வடிவங்களிலும் தொழில்நுட்பங்களிலும் உருவான கேமராக்கள் வரை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றைய ஸ்மார்ட் போன் கேமராக்களில் ஒரு சிறிய பட்டனை அழுத்தினாலே புகைப்படம் எடுத்து விடுகிறோம். ஆனால் அந்த வசதிக்கு முன்பு புகைப்படம் எடுப்பது எவ்வளவு வித்தியாசமான செயல்முறையாக இருந்திருக்கும் என்பதை இந்த பழைய கேமராக்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. பழைய கேமராக்களின் வடிவமைப்பையும் அவற்றின் பின்னால் இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பார்ப்பது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கிறது. புகைப்பட ஆர்வலர்களுக்கும் குறிப்பாக இந்த பகுதி நிச்சயம் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். டைனோசர் பார்க்கில் பிரமாண்டமான டைனோசர்களை பார்ப்பதும் ஸ்னோ வேர்ல்டில் பனிப்பொழிவு போன்ற அனுபவத்தை பெறுவதும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். வார்டெக்ஸ் மற்றும் 5D தியேட்டர் போன்ற அனுபவங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து ரசிக்க இன்னும் கூடுதல் உற்சாகத்தை தருகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளையும் நம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தையும் சிறிய அளவில் ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பகுதி லிட்டில் இந்தியா. வண்ணமயமான அலங்காரங்கள், இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் காட்சிகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பண்பாட்டு அம்சங்களையும் இங்கு பார்க்கலாம். ஒரே இடத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருப்பதால் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்திய கலாச்சார பன்முகத்தன்மையை அறிமுகப்படுத்த இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். ஊட்டியின் அழகான பயணம் இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்ததாக நாம் கோயம்புத்தூரை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் அதற்கு முன் ஊட்டியிலிருந்து குன்னூர் வரை புகழ்பெற்ற டோய் ரயிலில் பயணம் செய்ய போகிறோம். இந்த ரயில் பயணத்தை தவறாமல் அனுபவிக்க குறிப்பாக சுற்றுலா காலங்களில் டிக்கெட்டுகளை முன்கூட்டியே முன்பதிவு செய்வது நல்லது. IRCTC மூலம் முன்பதிவு செய்யலாம். இருக்கைகள் விரைவாக நிரம்பிவிடக் கூடும் என்பதால் பயண தேதியை திட்டமிட்டவுடன் டிக்கெட்டை பதிவு செய்து விடுங்கள். ஊட்டியிலிருந்து குன்னூர் வரையிலான இந்த அழகான மலை ரயில் பயணத்துடன் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதன் பிறகு கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.